போவாஸ் அங்கே ரூத்தை மணமுடிப்பதற்கு ஆசை கொள்ளுகிறார். ரூத் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். ஒத்தவனுடைய கால விழுந்து பணிந்தாரம்மா, நான் மோவா தேசத்துல இருக்க எப்படி உடைய கண்களிலே எனக்கு இந்த தயம். அவனுடைய தாழ்வை அங்கே பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலுடைய தேவனாகிய செட்டையின் கீழே அடைக்கலமாய் நீ வந்திருக்கிறாய். அதனாலே உனக்கு அவரால என்ன பலன் கிடைக்கும்? நிறைவான பலன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறானா, நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அது வழிந்து சரிந்து விழும்படியாக நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அரைகுறையாக அல்ல, நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். அவள் வந்த உடனே அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கிடைத்தது. போவாஸ் அவளை வாழ்த்துகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த வழியிலே கொஞ்ச நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறேன். சோதரம் ஐயா வழி இல்லாம தலையாடிட்டாங்க. ஆமென். அருமையானவர்களே, இந்த போவாஸ் அவளுக்கு வீட்டுக்கு அருமையானவர்களே ஆர்கோதுமை கொடுத்து அனுப்புகிறான். இப்பொழுது தன்னுடைய மாமியாரை பார்ப்பதற்கு நல்ல மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்கிறாள். இந்த ரூத்து, உனக்கு எப்படி இவ்வளவு கோதுமை? தெரியாத மாதிரியே கேட்பார். பின்னால இருந்து நல்ல வியாபாரம். பின்னால போய் இவன் எங்க போறா என்ன செய்யறான் எல்லாம் பார்த்துட்டு, இந்த கோதுமை யாரு தந்தது, இன்னைக்கு எங்க போன, யாருடைய வயலுக்கு போன. ஆண்டவர் பாருங்க, நம்மகிட்டையும் சில நேரம் அப்படிதான் கேட்பார், எங்க இருக்கிறாய். ஏன்னா இவருக்கு தெரியாது பார்த்தீங்களா, எல்லாமே தெரிஞ்சு ஆண்டவர் நினைச்சவர் கேட்பார். பாருங்க, இந்த நவோமி அப்படிதான் கேட்கிறான், எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு. அவள் சொல்லுகிறாள் மகிழ்ச்சியோடு, யாரோ ஒரு வயல் போவாஸ்ன்னு சொன்னாரு, அந்த மனுஷன் ரொம்ப அருமையான மனுஷன் மாதிரி தருது, ஆள் நல்ல ஆள் மாதிரி தருது, இன்னப்படி அப்படின்ட்டு வார்கோதுமையை கொடுத்து விட்டாரு, அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லு. அவள் அப்படியே அத்தனையும் ஒப்பிக்கிறாள். அம்மா பையன் அம்மா பையன்
தேவசிதான் இது வள்ளோ உன்னை வேட்டும் வேலையிலே உன்னை உயர்த்தும் வேலையிலே. இந்த நகோமி சொல்றா, கர்த்தர் உன்னை நல்லாதான் நேர்வழியா நடத்துகிறாரம்மா. நீ சரியான இடத்துக்கு தான் போயிருக்க, வேற எங்கேயும் போகாத, அதுதான் உனக்கு பாதுகாப்பு என்று அவள் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நகோமி செய்த காரியம், வா உனக்கு நான் ஒரு நன்மையான காரியத்தை நான் உனக்கு தேடாம நான் இருப்பேன், நீ வாழணும்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த ரூத்துடைய காதுக்குள்ள ஓதுனால ஐயா ஓது. இன்னைக்கு நம்ம காதுக்குள்ள ஓதுனால யாரோ ஒருத்தன் சோழி முடிய போடுறான்னு. ஆனா இந்த மாமியார் பாருங்க, அவன் சொல்றான், நீ இந்த மாதிரி அவன் பார்ப்போது தூக்கி களத்துல ஓய்ந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டு குடித்து அங்கே இருந்த பின்பு நீ அவனை சந்திக்க வேண்டும். அங்கே போய் நீ என்ன செய்ய வேண்டும், அவனிடத்துல நீ போய் அவனுடைய கால் மாட்டுக்கு அணிஞ்சுட்டா படுத்துட்டான். ஒரு ராஜா என்ன செஞ்சாரா, ஒரு பெரிய போட்டி வச்சான் தன்னுடைய மகளுக்கு. ஆமா, ஒரு இந்த ஊர்ல யாரு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துலாம் ஊர் எல்லையில என்ன கிடக்கும், ஒரு பெரிய கல் கிடக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த கல்லை என்ன செய்யும், ஏன்னா ஒருத்தர் அந்த கல்லை தூக்கிட முடியாது, கல்யாணம் நடக்காது. அன்னைக்கு கல்லு போட்டுப்பாங்க, தூக்குனாதான் பொண்ணே கொடுப்பாங்க பாருங்க. இப்படி அன்னைக்கு ஒரு போட்டி வச்சாங்க இந்த ராஜ். ஒரு பெரிய நீச்சல் குளம், அந்த நீச்சல் குளத்துல யாரு குதிச்சு கரையேறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பொண்ணை கொடுப்பேன்னு ராஜா சொல்லிட்டாரு. அந்த குளத்துல சும்மா நம்ம குளம் மாதிரி நீளம் கிடக்காது, அங்க முதல்ல எல்லாம் கிடக்கும்னு இந்த ராஜா என்ன செஞ்சுட்டாரு, முதல்ல அறிவிப்பு கொடுத்தாரு, எப்பா குளத்துக்குள்ள எல்லாம் கிடக்குது, ஆனா இந்த குளத்துல குதிச்சு யார் வாழாதோ அவங்க தான் என்னுடைய பொண்ணு. எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒருத்தன் பார்க்க யாருமே குதிச்ச பாடு இல்ல. ஆனா திடீர்னு ஒருத்தன் குதிச்சு பாராம பாருங்க, இந்த கரையேறி வந்துட்டான், மூச்சேரைக்க நிற்கான். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பிள்ளைக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு, மாப்பிள்ள கிடைச்சிக்கிட்டு. அவர் சொல்றார், எப்பா என் பொண்ணு நீ கட்டிக்கிறியா, பொண்ணு வேண்டாம். அப்ப என்னப்பா, எதுக்குப்பா, கொஞ்சம் முதல்ல என்ன யார் தள்ளி விட்டான்னு எனக்கு என்ன சேர்ந்து தெரியும். எவனோ ஒருத்தர் கூட்டத்துக்குள்ள தவக்குன்னு மிதிச்சு என்ன செஞ்சு விட்டான், நீ தான்ப்பா சரியான. நிறைய பேருக்கு அப்படி குதிச்சு ஆண்டவர் தள்ளி விட்டு ஆசீர்வாதத்தை பெற வச்சிருக்காரு. ஆமென். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தணும் நினைச்சா உயர்த்துவார். இப்படி குளத்துக்குள்ள தள்ளி விட்ட மாதிரியா தள்ளி விடுவாரு. அல்லேலூயா. விசுவாசத்தையே காணுமே, அவ்வளவு எப்ப விடுவாரு மனுஷன் முடிப்பாரான்னு பாக்கிய போது எனக்கு தெரியுது. ஆமென். இந்த வீட்டு இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு பாருங்க, கரெக்டா 8ஆம் பீரியட் அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கணும் ஐயா. 8ஆம் பீரியட் தான், இப்ப 8ஆம் பீரியட் தாமா மகிழ்ச்சியா சோத்திரம். 8ஆம் பீரியட் அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா பைக்கூடைய தூக்கிட்டு என்ன செய்யணும், அதுவும் வெள்ளிக்கிழமை 8ஆவது பீரியட் பாருங்க, அட்டே அப்பா அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கணுமே அம்மாடி. அருமையானவர்களே, ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா, கர்த்தருக்கு சோத்திரம். அருமையானவர்களே, இவள் தன்னுடைய மாமியார் சொன்னது போல அருமையாக அவள் சொன்னது போல அப்படியே சென்று அவன் கால் மாட்டில் கிடக்கிறான், காலுக்குள்ள ஏதோ பாம்பு தான் நெளிதும் போல அவன் கையினால உதற. நீங்க எந்திரிச்சு நான் ரூத்துவுக்காக அவன் சொல்லுறான், இஸ்ரவேலுடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நீர் எனக்கு சுதந்திரவாளி, என்னை என்ன செய்யும் வீட்டுக்கு. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்டுட்டோம். ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யப்பட வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். போவாசி ஏமா நான் உன்னை கட்டட்டுமான்னு கேட்கல, இங்க நான் ரூத் தான் கேட்கிறார், நீர் என்னை மீட்டுக் கொள்ள வேண்டும், நாம் தான் இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும், நாம் தான் கல்வாரிக்கு போக வேண்டும், அவர் நமக்காக ரெடி. அருமையானவர்களே, நல்ல கவனி. தேவனுடைய பிள்ளைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மும்பைக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால. அங்க ஒரு இடத்துக்கு போனா அவன் என்ன செய்வானா, ஒரு சாட்டை தூக்கிட்டு ஆமா கிஸ்மி ஹக்கிமி எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பான். ஆமாங்க, வெளிநாட்டுல நடக்கிறதா நடக்கு, இது புதுசா பாக்கிய சோத்திரம். ஆமா என்ன, அவன் சாட்டை தூக்கிட்டு நிற்கிறான். அருமையான நாளும் கேட்க பண்ணலப்பா, ஐயோ நீங்க போட்டா பிடிச்சி பஜனைக்கார பாரு இந்த சேர்த்து வச்சிட மாட்டியா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி 2 கரங்களையும் நீட்டி அந்த சாட்டை பாரு நோக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர்
உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ல திருச்சபை. எலெக்ஷன்ல நம்ம போடுற சண்டை அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. எலெக்ஷன் வந்தாலே பயமா இருக்கு. ஆமே, நமக்கே இவ்வளவு பயமா இருக்க கேட்டிஸ் மாதிரியான அங்க அவர் கூடயும் பேச முடியல, இவர் கூடயும் பேச முடியல. நமக்கே இவ்வளவு பயமா இருக்கு, ஆண்டு எவ்வளவு பயப்படுது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண் இங்கே நகோமி அந்த ரூத் சொல்கிறாள், நீர் எனக்கு சுதந்திரவாளி, என்னை மீட்டுக் கொள்ளும் என்று அவள் சொல்லுகிறாள். அங்கே அவளுடைய கட்டு அங்கே போவா சொல்லுகிறாள், எல்லை பண்ணக்காரர் வாலிபர்கள் பின்னணி போகிறாமே, மீட்டுக்கொள் என்று சொன்னாலே. எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆமென். எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் உன்னை கட்டிக்கொள்வதற்கு ரெடி, ஐ ஆம் ரெடி. ஆனா ஒருத்தன் இருக்கிறான், ஐயா எனக்கு முந்தின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் யாரா சொல்ல முடியுமா? அவன் பேர் என்னது? முன்னால இருக்கிற டீச்சர் மாதிரிலாம் கரெக்டா சொல்லுங்க. பின்னால இருக்கிற ஆட்கள் அந்த வாலிப தங்கச்சி மாதிரி எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு, ஆனா வாலிப தங்கச்சி மாதிரி தான் தெரியுது.